அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால பள்ளிவாசலுக்குள்ளார வர்றாங்க. எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு, எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு, உடனே எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. விட்டு அடிச்சாங்க, கல்லையும் எடுத்து மண்ணையும் அடிச்சு ஓடுங்களா பள்ளிவாசல் விட்டு சொல்லி. இதோ உங்களுடைய ரசூலுடைய ஆடைகள் இன்னும் உக்கி மண்ணாகவில்லை, அவர்களுடைய பாத்திரம் இன்னும் உடையவில்லை, அதற்குள் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்திலே அனாச்சாரங்களை செய்கிறீர்களா, ஓடுங்கடா சொல்லு. பள்ளிவாசல் உட்கார்ந்து மௌலூது ஓதல, கத்தம் பாத்தியா ஓதல, சுப்ஹானல்லாஹ் ஒருத்தர் சொல்லி தராரு, எல்லாம் கூட சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. எந்த ஒரு கூட்டு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டு வணக்கத்தை பள்ளியிலே உருவாக்கி கொண்டு செய்தார்கள். சரி, இன்னொருத்தங்க சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் பள்ளிவாசல சுபஹ் தொழுது உட்கார்ந்து திக்ர் இபாதத் குர்ஆன் வருது அந்த மாதிரி அமல் இருக்கும்போது ஒருத்தர் பார்க்கறாங்க, உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார். கரெக்டா சூரியன் உதயமே கொஞ்ச நேரத்தில் 6 ரக்காத் தொழுகிறாரு. தினைக்கும் கூப்பிட்டாங்க, இங்க வாப்பான்னு. என்னப்பா தினைக்கும் 6 ரக்காத் தொழுவுறிய? ஹதீஸ்ல வந்திருக்கிறது என்ன, சூரியன் உதயத்துக்கு பிறகு 2 ரக்காத் தான், ஈட்டி அளவு உயர்ந்ததுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவலாம், அவ்வளவுதான். இவர் 6 ரக்காத் தொழுகிறாரு தினைக்கும் பக்காவா. கேட்டாங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் வேற மாதிரி ஆளா இருப்பாரு. எவ்வளவு பெரிய இமாம் கூப்பிடுறாங்க, எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய தாபிஇ, ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டியதானே. என்ன சொன்னார், என்ன என்ன அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுருவானா தொழுதா, இது என்ன தொழுத தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தொழுதா தப்பு என்ன, அல்லாஹ் என்ன நரகத்திலே போட்டுற போறான், தொழுத நன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தொழுக நன்மை தாங்கிறது இல்ல, உன்னை அல்லாஹ் நரகத்தில் போடுவான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை நீ செய்யறதுனால, நீ தொழுதுனால அல்ல. எதனால? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை சொல்லித் தரவில்லை, அதை நீ உனக்கு வளமையாக்கி கொண்டாய். எனவே ரசூலுல்லாஹ்க்கு முரண்படுவதால் உனக்கு நரகம், ரசூலுல்லாஹ்க்கு முரண்படுவதால் உனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை. புரிஞ்சா இல்லையா? அப்ப பார்வையில இபாதத்தாக இருக்கும், ஆனா ரசூலுல்லாஹ்க்கு முகாலஃபத் அங்க இருக்கிறதுனால, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை செய்ததுனால அங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்.